பிரைஸ் காட். ஆமென். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறவங்க யாவரையும் அன்போடு கூட அழைக்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது 122வது சங்கீதத்தில் இப்படியாக பாடுகிறார். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மிகுந்த மனமகிழ்ச்சியாய் இருந்தார். ஒருவேளை சங்கீதக்காரனாகிய தாவீதை போல எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலைகள் இருந்தாலும், ஆலயத்துல கூட முடியாத நேரம் இருந்தாலும், நம்முடைய வீடுகளில் இருந்து, நம்முடைய பெட்ரூம்ஸ்ல இருந்து, நம்முடைய ஹால்ல இருந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக இந்த நேரலையில கர்த்தரை பாடி துதிக்கும்படியாக வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவரை கொஞ்ச நேரம் பாட போகிறோம், ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம், கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். எல்லாவற்றிலும் தேவ பிரசன்னம் இருக்கும்படியாக, அவர் நம்மோடு கூட பேசும்படியாக, ஒரு மனிதன் பேசுகிற வார்த்தைகளை அல்ல, ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்கும்படியாக கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் அவரை நோக்கி பார்க்கலாம். வேதம் சொல்கிறது, அவர் எல்லாவற்றிலும் மேலானவர். ஆண்டவர் அவரை எல்லாவற்றிற்கும் மாணவர் புதுலத்தோடு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாய் உயர்த்தினார். ஆனாலும் சாதாரண இந்த மனிதர்களுடைய பாடலில, இந்த மனிதர்களுடைய துதியில பிரியப்படுகிறவராய் அவர் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். அவைகளை ஏற்றுக்கொள்ளும்படி, அவைகளில் மகிழும்படி அவர் நம்ம மத்தியில வந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு விஷயம் கண்களை மூடி அவரை நோக்கி பார்த்து, எல்லாவற்றிலும் மேலானவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ஒருவரும் சேரப்படாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, பரிசுத்தம் உள்ள தெய்வமே, எங்கள் மத்தியில வந்திருக்கிறீர். அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் அவரை பார்த்து சொல்லுங்க. எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். சுமை எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். அவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை போல, உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. உள்ளத்தினாலிருந்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. சொல்லுவா, நீரே நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். கடைசியாக ஒரு முறை, உம்மை போல, உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. சுவே, உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. நம்மை போல வேறு தெய்வம் இல்லை. ஆனாலும் இந்த சிறியருடைய துதிக்காக, இந்த சிறியருடைய புகழ்ச்சிக்காக, இந்த சிறியருடைய நாவுகளில் எழும்புகிற ஸ்தோத்திர பலியில பிரியப்படுகிறீரே, நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து இந்த உணர்வோடு கூட, இந்த பயபக்தியோடு கூட, இந்த நன்றி உணர்வோடு கூட உண்மை பாட, உண்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம எங்களுடைய சிந்தைகளை ஒருமனப்படுத்த,
உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க கர்த்தர் எங்களை பலப்படுத்தும், ஆளுகை செய்யும். நீர் எங்களோடு கூட பேசும். மனிதன் பேசுகிற வார்த்தைகளை அல்ல, நீர் பேசுகிற வார்த்தைகளை நாங்கள் கேட்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise God, praise God, praise God. கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயம் நம்மோடு கூட பேச போகிறார். உற்சாகமாய் உங்களோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி ஆண்டவரை பாருங்க. ஆண்டவர்களை பிரியப்படுகிறார். கர்த்தர் நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அந்த நல்ல தெய்வத்தை ஒரு பாடலை பாடி நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எனக்கு தெரிந்த பாடல் நன்றி சொல்லி பாடுவேன். நான் நேசிக்கும் நாமத்தை என்னோட கூட சேர்ந்து பாடி அவர் நாமத்தை உயர்த்துவோம். நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தை. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தை. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன் நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன் நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும். துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும். கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்விலே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. கண்ணீரை துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாவின் கர்த்தர் வருகின்றாரே. கண்ணீரை துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாவின் கர்த்தர் வருகின்றாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே என் வாழ்வில் செய்பவரே. எரிகோ போன்ற எதிர்ப்புகள் நமக்கு எதிராய் வந்து எழுப்பினாலும். எரிகோ போன்ற எதிர்ப்புகள் நமக்கு எதிராய் வந்து எழும்பினாலும். சேனையின் கர்த்தர் எந்தன் முன்னே செல்கிறார் என்றும் பயப்படனே. சேனையின் கர்த்தர் எந்தன் முன்னே செல்கிறார் என்றும் பயப்படனே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தை. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன்
அல்லேலூயா. இதுல ஒரு ஸ்டான்ஸா இவ்வாறாக வருகிறது. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே, கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலநிலை, இந்த கால சூழ்நிலை மிக மோசமான சூழ்நிலை. கண்டிப்பா சொன்னா அது வந்து ஒரு மோசமான சூழ்நிலை. எதுவுமே நமக்கு கிடைக்க முடியல. நம்ம பிடிச்ச சாப்பாடு சாப்பிடுறது கூட பெரிய விஷயமா இருக்குது. ஆனா தேவன் எத்தனை பேர் சாப்பாடு இல்லாம இருக்கு. ஆனா தேவன் இதுவரை நம்ம நன்றாக நடத்தியிருக்கிறார். எந்த ஒரு குறைவும் இல்லாமல் இதுவரை நம்ம நடத்தியிருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனுக்கு இன்றும் ஒரு முறை அந்த பாடலை பாடி, ஸ்டான்ஸாவை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். எல்லாரும் உற்சாகம் உள்ளவர்களாக என்னோட கூட சேர்ந்து பாருங்க. தேவன் மகிமைப்படுவார். ஆமென். எல்லாம் பாடலாமா? கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தீரே, கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தீரே, கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தீரே, கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தீரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தை, நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன், நாதன் இயேசுவை போற்றிடுவேன், நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன், நாதன் இயேசுவை போற்றிடுவேன். ஒரே ஒரு முறை. ஓ நல்லவரே வல்லவரே நன்மைகளை பைபிள் வசனம் எவ்வாறாக இருக்கிறது. நம்ம இன்னைக்கு இங்க நிக்கிறதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பார்த்து கொண்டு இருக்கும்போது இந்த கொரோனா பாதிப்புனால எத்தனையோ பேர், எத்தனையோ சக மனிதர்கள் இந்த பூமியில் இருந்தவங்க இன்னைக்கு காணும். அவங்க பாதிக்கப்பட்டு நிறைய பேர் உயிரில அவங்க பிரிஞ்சு போயிடுச்சு. ஆனா தேவன் இதுவரைக்கு நம்மளுக்கு எந்த ஒரு குறையும் அணுகாமல், எந்த ஒரு குறை, எல்லாத்தையும் சொல்றேன், உடல் சுகத்தையும் சொல்ற குறை இல்லாம, சாப்பாட்டுல எந்த ஒரு குறையும் இல்லாம, நம்ம குடும்ப சந்தோஷத்துல எந்த ஒரு குறையும் இல்லாம தேவன் இதுவரை நம்மளை நடத்தி வந்திருக்காரு. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? என்னோட கூட சேர்ந்து பட போறோம். எப்பா நான் இன்னைக்கு நிக்கிறதும் இந்த நிர்மூலமாக இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை. அந்த கிருபை எல்லாரும் பாடலாமா? கரந்தட்டி பாடலாம். கரந்தட்டி பாடலாமா? உற்சாகமாக குடும்பத்தோடு கூட சேர்ந்து. கிருபையால் நீரை நிற்கின்றோம், உம் கிருபையால் நீரை நிற்கின்றோம், கிருபையால் நீரை நிற்கின்றோம், உம் கிருபையால் நீரை நிற்கின்றோம். சொல்லுங்க. கிருபை 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 கிருபையால் நீரை நிற்கின்றோம், உம் கிருபையால் நீரை நிற்கின்றோம், கிருபையால் நீரை நிற்கின்றோம், உம் கிருபையால் நீரை நிற்கின்றோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை,
மாற்றியது அவருடைய சுத்த கிருபை. இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம குடும்பத்தோட கூட சேர்ந்து ஜீவனை கொடுத்து நல்ல உடல் பலத்தை கொடுத்து நல்ல சுகத்தை கொடுத்து ஆராதிக்க வைக்கிறதும் அவருடைய சுத்த கிருபை. எத்தனை இதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க என்னோட கூட சேர்ந்து இந்த படம் திருப்பி பட போறோம். பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்னை நீதிமா பெரியவன் ஆக்கியதும் உங்க கிருபை. நமக்கு தெரியும் ஸ்டார்டிங்ல ஸ்கிராச்ல எங்க இருந்து வந்தோம், எப்படி இருந்தோம். தேவன் இந்த இன்னைக்கு நம்ம எந்த உயர்த்திக்கிறார் நம்ம நல்லா அறிஞ்சிருக்கலாமே. நல்லா உணர்ந்தவர்கள் என்னோட கூட சேர்ந்து இந்த பாடலை பாடலாம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிறைந்திருக்கின்றோம், உம் கிருபையால் நிறைந்திருக்கின்றோம். எல்லாம் சொல்லுவோம். கிருபையால் நிறைந்திருக்கின்றோம், உம் கிருபையால் நிறைந்திருக்கின்றோம். கிருபையை கொண்டாடுகின்றோம், உம் கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம், உம் கிருபையை கொண்டாடுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிறாங்க, கொஞ்சம் எழுந்திருந்து தேவனை ஆராதிக்க போறோம். எழுந்திருந்து சான்ஸ் ஆஃப் பாடி ஆராதனை கண்டு சொல்லலாம். இல்ல அப்பா உங்களுக்கு பார்த்து சொல்லிக்கலாம். ஆமாப்பா, நீங்க மட்டும் எங்க வாழ்க்கை இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த இடத்துல இருக்க மாட்டேன் ஏசப்பா. உங்களுடைய கிருபை மட்டும் எங்க வாழ்க்கை இல்லாம இருந்தா நாங்க ஒருபோதும் இந்த இடத்துல இன்னைக்கு இந்த இடத்துல இன்னும் ஆராய்ச்சி மாட்டாங்க. நீங்க முன்குறிச்சிங்களே நன்றியோடு துதிக்கிறேன் ஏசப்பா. எங்கள் பேர் சொல்லி அழைத்தீரே நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறாவே அவரே. எங்க வாழ்க்கையில் எங்களுக்குள்ள வந்து எங்களோடு கூட இருந்து எல்லா கால நேரங்களிலும் எல்லா கஷ்ட துன்பங்களிலும் எங்களோடு கூட என் கையை பிடிச்சி நடத்துவீங்களே, நடத்தி எங்கள் பெரியவனாக நீங்க தூக்கி நிப்பாட்டினீங்களே, நன்றியோடு ஆராதிக்கிறாவே அவரே. நன்றியோடு துதிக்கிறேன் ஏசப்பா. எங்க துதிகளின் பலியை நமக்கு செலுத்துகிறாவே அவரே. எங்க துதிகளின் காணிக்கையை நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம் அப்பா. எல்லாரும் என்னோட சேர்ந்து இந்த பாலை பாடலாமா? பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிறைந்திருக்கின்றோம், உம் கிருபையால் நிறைந்திருக்கின்றோம். கிருபையால் நிறைந்திருக்கின்றோம், உம் கிருபையால் நிறைந்திருக்கின்றோம். ஆமா இயேசுப்பா, ஒரு கிரேட் கம்பெனி. நீ மிகவும் பெரியவர் இயேசுப்பா. நீ மிக சிறந்தவர் அவரே. உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறாவே அவரே. உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசுப்பா. எங்களை பேசுவது அழைத்திரும் நன்றி செலுத்துகிறாவே அவரே. எங்களை நீதிமானாக மாற்றினீரே, உம்மோடு கூட இந்த ராஜ்யத்தை பிரவேசிக்க எங்களை தகுதிப்படுத்தினீங்களே, நன்றியோடு துதிக்கிறாவே அவரே. எங்கேயோ இருந்து எங்களை அழைச்சி வந்தீங்களே இயேசுப்பா. எங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களாவே அவரே. இதுவரைக்கும் எங்களை அழைத்திருந்தீங்களே, நன்றியோடு துதிக்கிறாவே அவரே. எங்களை நீங்க மட்டும் போதும் இயேசுப்பா. எங்க வாழ்க்கையில நீங்க மட்டும் போதாமே அவரே. நாங்க எதை குறித்து நான் கவலைப்பட மாட்டோம் அப்பா. நாங்க எதை குறித்து நான் கவலைப்பட மாட்டோம் இயேசுப்பா. ஏன்னா சிங்கத்தாக நீங்க எங்களோட இருக்கீங்க அவரே. கர்ச்சிக்கும் சிங்கம் நீங்க எங்களோட இருக்கீங்க இயேசுப்பா. இங்க வழிநடத்த நீங்க வல்லவராக இருக்கீங்க அவரே. நீங்க எங்க வாழ்க்கையில இருக்கும்போது எந்த ஒரு குறையும் எந்த ஒரு பலவீனமும் எந்த ஒரு துக்கமும் எந்த ஒரு கவலையும் இருங்க இயேசுப்பா. நீ வளர்த்த வல்லவராக இருக்கீங்க இயேசுப்பா. எங்களை நடத்த நீர் வல்லவராக இருக்கீங்க அவரே என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறேன் இயேசுப்பா. என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அவரே. நாங்கள் ஆராதிக்கிறோம் அவரே. நாங்கள் ஆராதிக்கிறேன் இயேசுப்பா. நீங்க மட்டும் எங்க வாழ்க்கையில் போதாவே அவரே. அப்பா பார்த்து சொல்லுங்க எல்லாரும், நீர் மட்டும் போது இயேசுப்பா. நீங்க மட்டும் போதாவே அவரே. எங்க வாழ்க்கையில மாறாதவராக இருக்கீங்களே நன்றி செலுத்துறேன் இயேசுப்பா. எங்க வாழ்க்கையில் கொடுத்த வாக்குத்தத்தங்களை விட்டு ஒருபோதும் மாறாதீங்களே நன்றி செலுத்துறாங்க அவரே. நீ மாறாத தேவன், நீ மாறாத தேவன், நீ ஒருபோதும் மாறாத தேவன் இயேசுப்பா. நன்றியோடு நான் துதிக்கிறாவே அவரே. நன்றியோடு நான் ஆராதிக்கிறேன் இயேசுப்பா. மாறாதவன் நீ, மாறாதவன் என் இயேசு. நீ மாறாதவன்
சொல்லுங்க அப்பா பார்த்து. மாறாதவர் நீ மாறாதவர் என் இயேசு நீ மாறாதவர். அவருடைய என்ன இயேசு பவர்ஃபுல்லா மாறாதவர் நீ மாறாதவர் என் இயேசு நீ மாறாதவர். உம்மை நேசிப்பேன் 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 இயேசுவே. உம்மை நேசிப்பேன் உம்மை நேசிப்பேன் நேசிப்பேன் இயேசுவே. உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து அவர் யூதராஜ சிங்கம். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் உயிருள்ள தேவன். அவர் மரணத்தை வென்று உயிரோடு இருந்த தேவன். அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன், இந்த உலகத்தை படைத்த தேவன், மரணத்தை வென்று உங்களை என்னை மீட்கிறதுக்காக சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்து இந்த மரணத்தை வென்ற தேவன் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. நீங்க ஒருபோதும் எதை குறித்து கவலைப்படாதீங்க. இவங்க எதிர்காலத்தை குறித்து, என் குடும்பம் எப்படி இருக்குமோன்னு குறித்து, நான் என்ன செய்வேன்னு குறித்து, அடுத்த கட்ட சாப்பாடுக்கு என்ன செய்வேன்னு குறித்து எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. நம்மளை அழைத்த தேவன், நம்மளை பெயர் சொல்லி அழைத்த தேவன், அவர் நம்மளை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இதை மட்டும் விசுவாசி இறுக்கி பிடிச்சுக்கோங்க. ஒரு விசுவாசிக்கு அறிக்கையாக நான் பாடலை பாட போறோம். அப்பா, நீங்க எங்க கூட இருக்கீங்க ஆவியானவரே. நீர் எங்க நடத்த வளர இருக்கீங்க ஏசப்பா. நான் உங்களையே நம்பி இருக்கிறேன் ஆவியானவரே. நீங்க மட்டும் எனக்கு போதும் ஏசப்பா. நீங்க மட்டும் எனக்கு போதும் ஆவியானவரே என்று அப்பா பார்த்து சொல்லுவோமா? சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றினீ, சாத்தானை ஜெயித்திடும் பலன் அளித்தீர். சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றினீர், சாத்தானை ஜெயித்திடும் பலன் அளித்தீர். நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே. அப்பா பார்த்து சொல்றீங்களா? நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே. கழுகை போல என்னை எழும்பச் செய்வீர், உயரங்களில் என்னை பறக்கச் செய்வீர். கழுகை போல என்னை எழும்பச் செய்வீர், உயரங்களில் என்னை பறக்கச் செய்வீர். நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே. நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே. பனையை போல என்னை செழிக்கச் செய்தீர், கேதுரு போல் என்னை வாழச் செய்தீர். பனையை போல என்னை செழிக்கச் செய்தீர், கேதுரு போல் என்னை வாழச் செய்தீர். நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே. நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே. I want to tell you something. நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். யூதராஜ சிங்கம் உங்களையும் என்னையும் படைச்ச தேவன். அவர் சாதாரண கடவுள் கிடையாது. அது சாதாரண ஒரு மனுஷன் சொல்லல.
நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. அவங்களோடு கூட இருந்த எல்லா சூழ்நிலையும் கருத்துப்படுத்தி நடத்தி சொன்னாரு. அப்பேற்பட்ட தேவன் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நமக்குள்ள இருக்கும்போது நமக்கு எதை குறிச்சு கவலைப்பட அவசியம் கிடையாது. ஏன்னா நான் அறிஞ்சுக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், என்னை உருவாக்கிய தேவன், என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் எல்லா இக்கட்டுகளுக்கும் எல்லா கஷ்டங்களுக்கும் என்னை விலக்கி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன். இந்த விசுவாசத்தோடு நீங்க பண்ண போறீங்க. நான் யூதராஜ சிங்கத்தோட பிள்ளை, நான் யூதராஜ சிங்கத்தோட பிள்ளை. நான் எதை குறிச்சு நான் கவலைப்பட கிடையாது. இதுவரைக்கும் வரை கவலைப்பட்டு கொண்டிருந்தீங்கன்னா இப்ப விசுவாச அறிக்கையை கூட சேர்ந்து பாருங்க. தைரியமா நீங்க பாருங்க. விசுவாச அறிக்கை தைரியமா கூட சேர்ந்து பாருங்க. கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசத்தோட பாருங்க, வாழ்க்கையில் தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். பாடலாமா? சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றினீ, சாத்தானை ஜெயித்திடும் பலன் அளித்தீர். சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றினீ, சாத்தானை ஜெயித்திடும் பலன் அளித்தீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. கழுகை போல என்னை எழும்பச் செய்தீர், உயரங்களில் என்னை பறக்கச் செய்தீர். கழுகை போல என்னை எழும்பச் செய்தீர், உயரங்களில் என்னை பறக்கச் செய்தீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. ஆமாப்பா, எங்களுக்கு உண்மை விட்டு யாருக்கு கிடைக்காம என்னவரி, எங்களை விட்டு எடுப்பது நல்ல பொங்க நீங்க தான் ஏசப்பா. உங்களை நாங்க இருக்குமா பிடிச்சுக்கிறோம்ப்பா. எங்களுக்கு நீங்க மட்டும் போதா வேணவரே. நீங்க எங்களோடு கூட இருக்கும்போது நாங்க எதை குறித்து கவலைப்பட மாட்டோம் வேணவரே. எங்க காலங்கள் மாறும், எங்க வாழ்க்கையில் ஏற்படுற கஷ்டங்கள் மாறும், எல்லாத்தையும் நீங்க மாற்றுவீங்க வேணவரே. உங்க நம்பி இருக்கிற பிள்ளைகள் நீங்க ஒருபோதும் கைவிட மாட்டீங்க ஏசப்பா. நீங்க எங்களை அரவணைச்சு கூட்டு போவீங்க வேணவரே. நீங்க எங்களை அழைச்சிருவீங்க ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறேன் வேணவரே. எங்களோடு கூட நீங்க இடைப்படுத்த நன்றியோடு துதிக்கிறேன் ஏசப்பா. நன்றியோடு ஆராதிக்கிறேன் வேணவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே. உங்களோடு கூட இடைப்படுத்த நன்றி சொல்றேன் ஏசப்பா. மீதியான வேலையை உங்க கருத்தை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நீங்க வழி நடத்துங்க. உங்களுடைய ஆளுகை எங்களோடு கூட இருக்கட்டும் ஏசப்பா. நீங்க சேப்படைக்கிறதுக்காக நினைச்சிருக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரேஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். எதை குறித்து கவலைப்படாதீங்க, எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க. நான் சோர்ந்து போது நம்ம பெரிய பலவீனம். நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நம்ம யூதராஜ சிங்கத்தோட பிள்ளைகள். எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. எதை பேஸ் பண்ணாலும் நம்ம ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கிறார். நம்ம நடத்தி செல்ல அவர் நம்மளோட கூட இருக்கிறார். நம்ம கருத்தை பிடிச்சு நம்ம எந்த முயற்சியும் நம்ம செய்யற நம்மளுடைய சுய பலத்தில் எதுவும் முடியாது. ஆனா தேவன் நம்ம கூட இருக்கும்போது அவரோட கருத்தை நாம் பிடித்து நடந்து செல்லும் போது அவர் எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுவார். நம்ம சிங்கத்தின் பிள்ளையாக, ஒரு வெற்றியின் பிள்ளையாக அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க. இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆமென். விசுவாசிக்கிறீங்க, சந்தோஷமா இருங்க. மீதியா கவனிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராங்க. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கலாம். இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று நாம் வேதத்திலிருந்து சங்கீதம் 103 அதிகாரம் பக்கம் 733. சங்கீதம் 103 அதிகாரம் பக்கம் 733 என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி
உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்முடைய ஜீவ நீரூற்று நல்ல சமாரியன் குடும்ப அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி நம்முடைய தேசத்தில் பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவு வருகிற மே 3ஆம் தேதி வரையில் நீட்டிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் வருகிற மே 3ஆம் தேதி நம்முடைய ஞாயிறு ஆராதனையும் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த யூடியூப் சேனலில் ஒளிபரப்பு செய்யப்படும். சரியாக காலை 9 மணிக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தாரோடு சேர்ந்து தேவனுடைய சமூகத்தில் எங்களோடு கூட ஆராதிக்கும்படியாய் உங்களை அன்போடு அழைக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏற்கனவே அறிவித்திருந்தபடி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய தேசத்திற்காக நம்முடைய சகோதரர்களுக்காக கர்த்தர் சுகத்தை கட்டளையிடும்படியாய் நாம் தேவனுடைய சமூகத்தில் மன்றாட வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. இந்த காரியங்களையும் இன்னும் அதிகமாய் நீங்கள் பின்பற்றும்படியாய் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். நம்முடைய சபையில் எல்லா வாரங்களும் நடக்கிற ஞாயிறு பள்ளி சிறுவர்களுக்கான கூட்டங்கள் இந்த ஊரடங்கின் நிமித்தம் நடத்த முடியாமல் போயிருக்கிறது. ஆகவே இந்த வாரம் நம்முடைய பிள்ளைகளுக்கான ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்க வேண்டும் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அது 16 வயதிற்கு கீழ்ப்பட்டிருக்கிற சிறுவர்கள் வேதத்தில் உள்ள ஏதாவது ஒரு சம்பவத்தை மையப்படுத்தி ஒரு படத்தை வரைந்து, ஒரு பிக்சர் வரைந்து அதை திரையில் நீங்கள் காணும் தொலைபேசி எண்ணிற்கு வாட்ஸ்அப் வாயிலாக அனுப்பும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 16 வயதிற்கு கீழ்ப்பட்டிருக்கிற சிறுவர்கள் வேதத்தில் உள்ள ஏதாகிலும் ஒரு சம்பவத்தை மையப்படுத்தி ஒரு படத்தை வரைந்து அதை கீழ்காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படுகிற புகைப்படம் எங்களுக்கு மே 2ஆம் தேதிக்குள் வந்து சேர்வதை நீங்கள் உறுதிப்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மே 2ஆம் தேதி, அதாவது வருகிற சனிக்கிழமைக்குள்ளாக அது எங்களுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்களிடம் இருக்கிற ஒருவேளை உங்ககிட்ட கிரையான்ஸ் அல்லது கலர் பென்சில், ஸ்கெட்சஸ் எதுவும் இல்லை என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். உங்களிடம் எது இருக்கிறதோ இருக்கிற பொருட்களை கொண்டு நீங்கள் அதை செய்ய சின்ன சிறுவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாம் சபையில ஒருமித்து கூடுகிற நாட்களில் அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்தும் பொழுது இதற்கான பரிசுகளை அந்தந்த சிறுவர்களுக்கு நாம் சபையில வைத்து நிச்சயமாய் கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துவோம். அது மாத்திரமல்ல, உங்கள் எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாளாகிவிட்டது. ஆகவே ஒரு காரியத்தை உங்களிடத்தில்
செய்யும்படியாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆன்லைன் சர்வீஸை நீங்க பார்த்து முடித்த பிறகு, இந்த ஆன்லைன் சர்வீஸை நீங்கள் முழுமையாக பார்த்து முடித்த பிறகு, முடிவு ஜெபம் முடித்ததற்கு பின்பதாக நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு ஒரு செல்ஃபி புகைப்படத்தை எடுத்து திரையில் காண்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்புமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனை முழுமையாக முடிந்த பிறகு உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு செல்ஃபி புகைப்படம் எடுத்து எங்களோடு கூட அனுப்பும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உங்களை பார்க்க, உங்களுக்காக செபிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். தொடர்ந்து இதன் மூலமாய் உங்களை பார்க்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென். God bless you. Praise God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த சண்டே ஆன்லைன் சர்வீஸுக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும், இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க யாவரையும் மீண்டும் ஒரு முறை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பதாய் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய், அவருடைய சத்தத்தை நாம் கேட்கும்படியாய் ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசுகிற தெய்வம், எங்களோடு கூட இடைப்படுகிற தெய்வம், உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தெய்வம், இந்த காலை வேளையில உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நல் வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய், அவைகளில் இருந்து கற்றுக்கொள்ளும்படியாய் உடைய சமூகத்துல வாஞ்சியோடு வந்திருக்கிறோம். பேசுகிற அடியனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பேசும். நான் சிறுகவும் நீர் எனக்குள் பெருகவும், நீர் என் மூலம் மகிமைப்படவும் இதை நான் முழுமையுமாய் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை பேசப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், 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 ஆமென். Praise God. Hallelujah. Hallelujah. வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதன் 9வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதன் 9வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். எல்லாருக்கும் மிகவும் பழக்கமான மனப்பாடமான ஒரு வசனம்னு கூட சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள், அவருடைய பிள்ளைகள், கடவுளுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று மத்தேயு சுவிசேஷத்தில் அப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வாயிலிருந்தே இந்த வார்த்தைகளை ஜனங்களுக்கு அவர் போதிக்கிறார். இதுல பல லிஸ்ட் ஆஃப் பிளெஸிங்ஸ் அதுல போடப்பட்டிருக்கிறது. அது ஒவ்வொன்றிலையும் பாத்தீங்கன்னா 2வது வசனத்திலிருந்து 3வது வசனத்திலிருந்து ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அடைவார்கள், சாந்த குணம் உள்ளவர்களுக்கு பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், நீதியின் மேல் பசுதாகம் உள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள், இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள். அடுத்து 10வது வசனம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களுடைய பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இது எல்லாத்திலையும் ஆண்டவர் ஒவ்வொன்றை செய்கிறவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான நன்மைகளை அங்க சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. அதற்கு ஒரு ஆசீர்வாதமாய் கொடுக்கிறத பார்க்க முடியுது. ஆனா சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மிச்ச வசனங்கள் எல்லாம் வாசித்தீங்கன்னா அவர்கள் இதை சுதந்திரித்துக் கொள்வார்கள், இது அவர்களுடையதா இருக்கும், அவர்கள் திருப்தி அடைவார்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், அவர்கள் வந்து பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, இப்படி இருக்கு. ஆனா இந்த வசனம் இட் சவுண்ட்ஸ் சம்திங் ஸ்பெஷல், கொஞ்சம் சிறப்பு வாய்ந்த ஒரு காரியமாய் தோன்றுகிறது. காரணம், அந்த வசனம் சொல்லுகிறது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நாம் அநேக முறை தியானித்திருக்கிறோம். இந்த தேவனுடைய புத்திரர் எனப்படுதல், I am being called as a child of God. நான் தேவனுடைய புத்திரன், தேவனுடைய குமாரன், நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற. எதனால தேவனுடைய புத்திரன் சொல்றாங்கன்னா, அவரை வெளிப்படுத்துகிற, அவருடைய குணாதிசயங்களை இந்த பூமியில மற்றவர்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுகிற, பிரதிபலிக்கிற ஒரு குணாதிசயம் எனக்குள்ள அப்ப வரும். அப்ப if I need to be called as a child of God, நான் தேவனுடைய புத்திரன், கடவுளுடைய பிள்ளை என்று நான் அழைக்கப்பட வேண்டுமே ஆகில், எனக்குள்ள அவருடைய குணாதிசயமாகிய இந்த சமாதானம் பண்ணுகிறது வெளிப்பட வேண்டும். பீஸ் மேக்கர்ஸ், we need to be peace makers. சமாதானம் பண்ணுகிறவர்களாய் ஆண்டவர் அநேக முறை வேதத்துல சொல்லி இருக்கிறார். சமாதானத்தை கொடுத்து, உங்களுக்கு சமாதானம், நீங்கள் எங்க உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போயிருக்கிறேன். நம்ம வேதத்தை நல்லா ஆராய்ந்து வாசித்தோம்னா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அடிப்படையா நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களுள் மிக முக்கியமான ஒன்று நம்முடைய சமாதானம், நம்முடைய தனிப்பட்ட சமாதானம். இன்றைக்கு அநேக வேளைகள்ல இதை குறித்து அநேக வார்த்தைகளை வேதத்துல ஆண்டவரே டைரக்டா பேசி இருந்தாலும், நம்முடைய தூதர்கள் மூலமாய் பேசி இருந்தாலும், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமாய், அப்போஸ்தலர்கள் மூலமாய் நம்மோடு பேசி இருந்தாலும், இந்த சமாதானத்தை குறித்த
ஒரு வெளிப்பாடு, இந்த சமாதானத்தை குறித்த ஒரு புரிதல் நமக்கு இன்னும் சற்று கம்மியாகவே இருக்கிறது. ஏன்? இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்துல கூட உங்களுடைய இருதயத்துல பலவிதமான குழப்பங்கள் இருக்கிறதுனால, பலவிதமான பயங்கள் இருக்கிறதுனால, பலவிதமான பிரச்சனைகள்னால நீங்க சூழப்பட்டு இருக்கிறதுனால சமாதானம் என்பதை இழந்த ஒரு சூழ்நிலை நீங்க இருக்கலாம். சமாதானத்தை எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனா 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே ஆண்டவர் பரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் பொழுதே சொல்லிட்டு போயிட்டாரு, உலகம் தருகிற பிரகாரமா இல்ல, என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டாரு. எஸ், ஆல்ரெடி given it, நமக்கு ஏற்கனவே கொடுத்துட்டார். we have it. ஆனாலும் அந்த சமாதானத்தை நாம ருசி பார்க்கிறது இல்ல. இங்க மத்தேயுவில் ஆண்டவர் சொல்கிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். டு மேக் பீஸ், நான் சமாதானம் பண்ணுகிறவனாய். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கு. நான் சமாதானமாய் இல்லாவிட்டால் என்னால் சமாதானம் பண்ண முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? நான் சமாதானமாய் இராவிட்டால், எனக்குள்ள முதல்ல ஒரு சமாதானம் இல்லாவிட்டால் நான் மற்றவர்களுக்குள்ள சமாதானம் பண்ணுகிறதை என்னால நிறைவேற்ற முடியாது. தேவனுடைய புத்திரன் என்பதை நான் வெளிப்படுத்த முடியாது. So I should experience a personal peace in me. எனக்குள்ள ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை நான் அனுபவிக்க வேண்டும். அதுதான் வேதத்தின் இந்த வசனத்தை நிறைவேற்றுவதற்கான சரியான வழியாய் நான் பார்க்கிறேன். அப்படியானால் இந்த சமாதானம் ஏன் எனக்குள்ள இல்ல? சிம்பிளான காரியம்தான், நம்ம ஏற்கனவே கற்றுக்கொண்ட காரியம்தான். ஆனாலும் அவைகள் பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிறதுனால அதை அநேக முறை நம்ம அப்படியே தவிர்த்து விட்டு ஸ்கிப் பண்ணி நம்ம போக ஆரம்பித்து விடுகிறோம். இன்றைக்கு இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த செய்திக்கு தலைப்பை நான் கொடுக்க விரும்புகிற காரியம், நான் அந்த செய்தியை கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணப்ப நான் தலைப்புன்னு தோணின காரியம், சமாதானம் உள்ள சமாதானம் பண்ணுகிறவன், பீஸ்ஃபுல் பீஸ் மேக்கர். ரைட்? இந்த பீஸ் மேக்கருக்குள்ளேயே இந்த பீஸும் வந்துரும். ஆனாலும் உங்களுக்கு புரியணும்ன்றதுனால அப்படி ஒரு டைட்டில் கொடுக்கிறேன், சமாதானம் உள்ள சமாதானம் பண்ணுகிறவன், பீஸ்ஃபுல் பீஸ் மேக்கர்ஸ். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய இருதயத்துல ஒரு தெய்வீக சமாதானத்தை, எல்லா பயங்கள், எல்லா குழப்பங்களையும் நீக்கி, எல்லா தேவையில்லாத மன போராட்டங்களையும் மாற்றி ஒரு பூரண சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு இந்த வேளையில கட்டளையிடுவாராக. சில காரியங்களை நாம் வேதத்திலிருந்து வாசிக்க போகிறோம், சில எடுத்துக்காட்டுகளை நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். ஒரு 3 மனிதர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக how can I be peaceful அப்படின்றதுக்கு வேதத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு வசனத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன் ஆதாரமாய். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் அதன் 5வது வசனம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் அதன் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன். துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். பாருங்க, சாலமோன் தம்முடைய நீதிமொழிகள் அவருடைய ஞானத்தை, ஆண்டவர் அவர் கொடுத்த ஞானத்தை கொண்டு இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தரை தேடுகிறவர்கள் சகலத்தையும் அறிவார்கள். இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் உணர்த்தின காரியம், எப்ப எனக்குள்ள சமாதானம் கெட்டு போகிறது? நாளைக்கு இந்த ஜூன் மாசம் வருது. உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, இன்னும் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ் நடக்கல, 12th முடிச்சவங்களுக்கு இன்னும் ரிசல்ட்ஸ் வரல. அது என்ன வரப்போகுதோ, எப்படி இருக்க போகுதோ, 10th எக்ஸாம்ஸ் எழுதாதவங்களுக்கு என்ன மாதிரி நடக்க போகுதோ, செமஸ்டர் இன்னும் வைக்கல, ஜூன்ல எழுதணும்னு சொல்லி இருக்கிறாங்க, அது எப்படி இருக்க போகுதோ, டீச்சர்ஸா இருக்கலாம், டீச்சர்ஸா இருக்கிறவங்களுக்கு இந்த அகாடமிக் இயர் எப்படி முடிய போகுது, இந்த டிரான்சிஷன் பீரியட் எப்படி ஆரம்பிக்க போகுது, பயங்கர குழப்பங்கள். ஒருவேளை பெற்றோர்களா இருப்பீர்களே ஆகில், இந்த ஏப்ரல் மாசம் எங்களுக்கு உரிய சேலரிகளுக்கு கிடைக்கணும், நீ அடுத்து மே மாசத்துக்குரியது எங்களுக்கு கிடைக்கணும், இந்த மார்ச்சுக்குரியதே கொஞ்சம் தான் வந்திருக்குது, இனி இதை வைத்து நாங்க ஜூன்ல பிள்ளைகளுக்கான ஃபீஸ் கட்டணும், இதெல்லாம் நினைக்கும் பொழுது உங்களுக்குள்ள சமாதானம் கெட்டு போகிறது. பட் when can you be peaceful? நீங்க எப்ப சமாதானமா இருக்கும் தெரியுமா? இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும். அதைத்தான் சாலமோனுக்கு ரொம்ப அருமையா சொல்லுகிறார், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். சகலத்தையும் அறியும் பொழுது, ஏன்னா இப்ப உங்களுக்குள்ள கேள்விதான் உங்களுக்கு சமாதானத்தை கெடுக்குது இல்லையா? இது என்ன ஆக போகுது? மே 3ஆம் தேதி வரைக்கும் சொல்லி இருக்கிறாங்க, இது இங்க மறுபடியும் எக்ஸ்டெண்ட் ஆகுமா இல்ல நின்று போகுமா, இல்ல எப்படி ஆக போகுது, என்னுடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்பட போகுது, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படி காரியங்கள் நடப்பிக்கப்பட போகிறது, என்னுடைய தொழிலில் இருக்கிற பாதிப்பை நான் எப்படி சரி பண்ண போகிறேன், என்னுடைய பொருளாதார நிலைமையை எப்படி நான் சீர்படுத்த போகிறேன், இது எல்லாவற்றையும் ஒரு கேள்வியாய் பார்க்கும் பொழுது நம்முடைய சமாதானம் குலைந்து போகிறது. பட் I just want you to know something. நீங்கள் ஒரு காரியத்தை இந்த காலை வேளையில அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். சாலமோன் சொல்லி இருக்கிறார், சகலத்தையும் நான் அறிந்திருக்கிறேன்.
என்னுடைய மனதில் இருக்கிற கேள்விகளுக்கான பதில் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா சமாதானம் வந்துடும். உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். இப்ப நான் சொன்னேன் ஜூன் மாசத்துல எப்படி ஸ்கூல்ல பிள்ளைங்களை சேர்க்க போறோம், பொருளாதாரத்தை எப்படி சரி பண்ண போறோம், இப்ப இதெல்லாம் கேள்வியா இருக்கு. இது நீங்க பதிலா கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா சமாதானம் உங்களுக்கு வந்துடும். இந்த பதிலா கன்வெர்ட் பண்றது எப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு 3 எடுத்துக்காட்டுகளை நம்ம வேதத்துல இருந்து பார்க்க போகிறோம். அவர்கள் என்ன செய்தார்கள், நாம் என்ன செய்யணும் அப்படின்றத மாத்திரம் சுருக்கமாய் நாம் கற்றுக்கொண்டு நாம் ஜெபித்து முடிக்கலாம். முதலாவது நான் வேதத்திலிருந்து பார்க்கிற நபர் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் அதன் 8வது வசனம் சொல்லுகிறது, ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய ஊர்ல இருந்து கிளம்பி, ஊர் என்னும் ஊர்ல இருந்து கிளம்பி அவர் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி, வாக்குத்தத்தத்தை நம்பி புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். லோத்தும் அவரோட கூட வந்தார். அந்த அதிகாரத்தின் ஆரம்ப வசனத்தை வாசித்தீங்கன்னா அப்படிதான் போட்டிருக்கு. லோத்தும் அவர்களோட கூட வந்தார். எல்லாம் everything is going peaceful, எல்லாம் சமாதானமா, எல்லாம் அப்படியே திருப்தியா போய்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது. என்ன? லோத்துவினுடைய மெய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மெய்ப்பருக்கும் ஒரு வாக்குவாதம். They started arguing with each other. ஏதோ ஒரு பஞ்சாயத்து, 2 பேரும் வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். இப்போ ஆபிரகாம் மூத்தவர், he is the one who is leading. ஆண்டவருடைய பேச்ச வாக்குத்தத்தத்தை நம்பி ஆண்டவருடைய வார்த்தையை பிடிச்சு இந்த கிரவுட் எல்லாத்தையும் லீட் பண்ணிட்டு போறவர் ஆபிரகாம் தான். So he is responsible. அவர் தான் அந்த இடத்துல பொறுப்புள்ளவரா இருக்கிறார். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி தீர்த்து வைக்கணும்ன்ற இடத்துல அவர் தான் இருக்கிறார். இப்ப ஆபிரகாம் ஒரு முடிவு எடுக்கிறார், உன்னுடைய மெய்ப்பருக்கும் என்னுடைய மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், because we are brothers, நாம் சகோதரர் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் விட்டு கொடுக்கிறார். அதுக்கு அடுத்து வசனங்களை வாசிங்க, உங்களுக்கு தெரியும். இந்த தேசம் முழுவதும் கண்ணு முன்னாடி இருக்கு, நீ எதை சூஸ் பண்ணுமோ சூஸ் பண்ணிக்கோ. ஆக்சுவலா இவர் தான் மூத்தவர், இவர்கிட்ட தான் இவர் அந்த அதிகாரத்தை எடுத்திருக்கலாம். நான் இந்த பக்கம் போறேன், நீ இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா லோத்து அந்த பேச்சை மீறுகிற ஆளுங்க கிடையாது. பட் ஆபிரகாம் இறங்கி போய் சமாதானம் பண்ணும்படியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தேசம் முழுவதும் கண்ணு முன்னால இருக்கு, you can choose. நீ சூஸ் பண்ணலாம், நீ தெரிந்தெடுத்துக் கொள்ளலாம். எந்த பக்கம் நீ போகிற நீ தெரிந்தெடுத்துக் கொள்ளலாம். லோத்து ஒரு பகுதியை தெரிந்தெடுக்கிறார். அவர் கண்களுக்கு ஃபுல்லா சமவெளியா தெரியுது. அவர் யோசிக்கிறார், இந்த பக்கம் போனோம்னா நல்ல புல்வெளி, நம்முடைய ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் செழிப்பா இருக்கும், அதுக்கு நல்ல உணவு கிடைக்கும், நம்மளுக்கு நல்லா தங்கி தாவரிக்கிறதுக்கு ஏற்ற இடமா இருக்கும். ஓகே, அதை சூஸ் பண்றாரு. ஆபிரகாம் இதுவுமே சொல்றது, ஓகே யூ கேன் கோ, நீ போகலாம், நீ அந்த இடத்தை எடுத்துக்கோ, அனுப்பி விட்டுட்டார். இப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட இந்த நெருக்கடியான சூழ்நிலையில நம்ம ஒருவேளை ஆபிரகாமுடைய இடத்துல இருந்து இந்த அளவுக்கு விட்டு கொடுக்கறது வரைக்கும் வந்திருந்தாலும், லோத்து அப்படிப்பட்ட இடத்தை தெரிந்து கொண்டு போனதுக்கு அப்புறம் மனசு தோணி இருக்கோம், பாரு நம்ம ஒரு பேச்சுக்கு ஒரு பெரிய மனுஷன் சொல்லணுமேன்றதுக்காக சொன்னாலும் அவன் ஒரு பேச்சுக்காவது நீங்க இந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாமே, ஆனா அவன் சொல்லலை அப்படின்ற எண்ணம் வந்திருக்கும். ஆபிரகாம் இது எதுவுமே பேசல. வாய் எது ஆபிரகாமுக்குள்ள ஒரு பீஸ், ஒரு சமாதானத்தை, இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தை நம்ம யோசிக்கிற மாதிரி ஆபிரகாம் யோசிச்சிருந்தானே சமாதானத்தை இழந்திருப்பார். அவர் நிம்மதி இருந்திருக்க முடியாது. அவரை எது சமாதானமா வைத்திருந்தது தெரியுமா? நான் நம்பி வந்தது இந்த சமவெளியையும் அல்ல, நான் நம்பி வந்தது இந்த லோத்துவையும் அல்ல, நான் விசுவாசித்திருக்கிறது ஆண்டவரை, அவருடைய வாக்குத்தத்தத்தை. அது என் கூட இருக்கு. இந்த சமவெளி என்னை விட்டு போகிறது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. லோத்து என்னை விட்டு பிரிந்து போகிறது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. பிகாஸ் ஐ ஹேவ் word of God. ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கு, அதை நான் நம்பி இருக்கேன். அவருக்குள்ள கேள்வி இல்ல. லோத்து இந்த ஏரியாவை பிடிச்சுக்கிட்டாரே, நான் என்ன பண்ணுவேன், இப்படி பிரிஞ்சு போயிட்டாங்களே, என்னில் ஒரு பகுதி பிரிஞ்சு போயிருச்சு, இது வரைக்கும் சமாதானமா ஒன்றா இருந்தோமே, இப்ப தனித்தனியா போயிட்டாங்களே, என்ன பண்றதுன்ற கேள்வி இல்ல. அதை தாண்டி அதை மேற்கொண்டு ஒரு பதில் அவருக்குள்ள இருந்துச்சு. what is that answer? நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பதில். அதுதான் ஆண்டவராகிய கர்த்தர். இரண்டாவது ஒரு நபரை குறித்து பார்க்கலாம். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 22வது வசனம், Genesis chapter 26 verse 22. ஈசாக்கு பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், முதலாவது ஆபிரகாமை குறித்து பார்த்தோம், இரண்டாவது ஈசாக்கை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு பரவாயில்ல, லோத்து சமாதானமா சொல்றதை கேட்டுட்டு அவருக்கு கீழ்ப்படிஞ்சு பணிஞ்சு போயிட்டார்.
ஈசாக்குக்கு அப்படி இல்லை. ஆபிரகாமுக்கு லோத்து குடும்பத்துல ஒருவர், உறவினர். ஈசாக்குக்கு அவனோட வாக்குவாதம் பண்ணுகிற ஜனங்கள் உறவினர்கள் அல்ல, குடும்பத்தார்கள் அல்ல. இவர் சொன்னா அவங்க கேட்பாங்க அப்படின்ற நிலைமையில் இருக்கிறவர்கள் அல்ல. இவனுக்கு விரோதமா எழும்பி வந்திருக்கிற, இவனுக்கு சம்பந்தம் இல்லாத தேசத்தார். அந்த நேரத்திலையும் ஏசேக்கு தோன்றாரு, தண்ணீர் வருது, அவர்கள் வந்து வாக்குவாதம் பண்ணுகிறார்கள், விட்டு கொடுக்கிறார். சத்தம் இல்லாம அமைதியா பீஸ்ஃபுல்லா அடுத்த இடத்துக்கு போயிற. சித்னாவை தோன்றாரு, அங்கேயும் தண்ணி வருது, அங்கேயும் வந்து வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். ஒரு வார்த்தையும் பேசாம கிளம்பி வந்து விடுகிறார். ரெகோபோத்துக்கு ஆண்டவர் தருகிறார். அங்க அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. ரொம்ப அழகா போட்டிருக்கு, அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. உடனே ஈசாக்கு சொல்றார், நாம் பழுகும்படிக்கு ஆண்டவர் இந்த இடத்தை கொடுத்தார். யோசிச்சு பாருங்க, இந்த சிச்சுவேஷனை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணி ஈசாக்கு அடிச்சு சம்பாதிக்கல. ஈசாக்கு அவர்கள் தோண்டி வைத்திருந்த துறவுல போய் இது ஏன் துறவுன்னு சண்டை போடல, ஏன் துறவுன்னு சொந்தம் கொண்டாடல. இவருடைய வேலையாட்களை வைத்து சொந்தமாக ஒரு துறவை தோண்டுகிறார். யோசிச்சு பாருங்க, இப்ப நம்ம யாரையும் கெடுக்காம, யாருக்கும் கெடுதல் நினைக்காம, யாரையும் பாதிப்புக்குள்ளாக்காம நமக்கு ஒரு பொருள் வருது, அதை சம்பந்தம் இல்லாத இன்னொரு நபர் வந்து சொந்தம் கொண்டாடுறாருன்னா அந்த நேரத்தில் நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களா இருப்போமா? நான் விட்டுட்டு போகணும்னு சொல்ல, நம்முடைய சமாதானத்தை நம்ம எப்படி காத்துக்கொள்வது? என்னுடைய இன்னர் பீஸ், எனக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட சமாதானத்தை நான் எப்படி காத்துக்கொள்வது? ஈசாக்கு மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய நெருக்கடியான சூழ்நிலை. ஏன்னா துறவை விட்டுறது காரணம் அவருடைய ஆடு மாடுகளுக்கு தண்ணி வேணும், அவருடைய ஜீவாதாரத்துக்கு தேவையான ரிசோர்ஸ் அதுல இருந்து எடுக்கணும். ஒரு பிரச்சனை, சத்தமே இல்லை, பீஸ்ஃபுல்லா காமா, ரொம்ப அழகா. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், வாக்குவாதம் பண்றாங்க போயிடுறார், வாக்குவாதம் பண்றாங்க போயிடுறார். இன்றைக்கு இந்த வாக்குவாதம் பண்ணப்படுகிற இடத்தில் சமாதானமாய் நகர்வது நமக்குள்ள, அது நம்ம ஊர்ல சொல்லுவாங்க சுட்டு போட்டால் வராதுன்னு, அது அப்படி ஒரு மனநிலைக்கு நம்ம வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வன்முறையான எண்ணத்திற்கு, அப்படிப்பட்ட உலகத்தின் போக்கிற்கு நாமும் அநேக வேலைகளில் இழுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஈசாக்கு ரொம்ப அழகா அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றாரு. எதுவுமே சொல்லாம அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுகிறார். ஆண்டவர் ரெகோபோத்தை தருகிறார். ரொம்ப அழகா அந்த வசனத்தின் அடுத்த வசனம் 2 வசனங்கள் கழிச்சு சொல்லுது, அன்றைய இரவு, அன்றைய ராத்திரி ஆண்டவர் ஈசாக்கோடைய தரிசனமானார். ஈசாக்கோடைய தரிசனமாயி அவன் பெறுவதை பற்றி ஆண்டவர் ஆசீர்வாதமாய் சொல்கிறார். எது ஈசாக்குள் இந்த சமாதானத்தை கொடுத்துச்சு தெரியுமா? ஏசேக்கு போச்சே நான் என்ன செய்வேன் கேள்வி இல்லை. சித்னாவும் தோன்றாரு, அங்கேயும் வந்து வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். சித்னாவும் போச்சே நான் என்ன பண்ணுவேன் கேள்வியே இல்லை. காரணம் அவருக்கு தெரியும், அதுதான் ரெகோபோத்துக்கு அவங்க வராதப்ப பதிலாய் வாயில வருது, இருதயத்தில் இருந்தது வாயில வருது. என்ன சொல்றாரு? இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். அப்ப ஈசாக்குள்ள ஒரு பதில் இருந்திருக்கு, கேள்வி இல்ல, பதில் இருந்திருக்கு. கர்த்தர் எனக்கு ஒரு இடத்தை உண்டாக்கி இருக்கிறார், அந்த இடத்தை நான் சுதந்திரிப்பேன். கேள்வி இல்ல, பதில். கடைசியாக ஒரே ஒரு நபரை பார்த்து நாம் முடிக்க போறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 53 மற்றும் 54வது வசனம். இத நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல போய் ஜெபம் பண்ணுகிறார். அப்பொழுது அவரை பிடிப்பதற்காக பரிசேயர் சதுசேயர் எல்லாரும் வருகிறார்கள், போர்ச்சேவர்கள் வருகிறார்கள். அப்ப பேதுரு ஆண்டவருடைய சிஷ்யரில் ஒருவன் அவருடைய கத்தி எடுத்து கொஞ்சம் இமோஷனல் ஆகி வந்து அவருடைய போர்ச்சேவர்கள் அவருடைய காதை துண்டா வெட்டி விடுறார். உடனே ஆண்டவர் அத காதை சுகமாக்கிட்டு சொல்றாரு, பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? ஐ கேன் டூ இட். எனக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சொன்னால் அது நிறைவேறும். நான் சொன்னால் ஒரு நொடி பொழுதுல என்னை பிடிக்க வந்திருக்கிற இந்த போர்ச்சேவகரும் சதுசேயரும் பரிசேயரும் அவருடைய எண்ணங்கள் மாறிப்போ. ஆண்டவர் நினைச்சா என்ன, அவர்களை கொல்றது மாத்திரம் இல்ல, ஒரே நிமிஷத்துல அவரை பிடிக்கிறதுக்காக வந்தவங்கள சாஷ்டாங்கமா காலில கூட விழுக வச்சிருக்கலாம். அப்படி ஒரு பயங்கர டிராமாட்டிக்கான ஒரு சீனை ஆண்டவர் நினைச்சிருந்தா நாங்க கிரியேட் பண்ணிருக்க முடியும். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனேயானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். ஆன்சர், பதில். என்ன பதில் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தது கேள்வி இல்ல, பதில். இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டியவைகள் இதுதான் என்கிற பதில் ஆண்டவருக்குள்ள இருந்துச்சு. அது பேதுருக்குள்ள கேள்வியா இருந்ததுனால அவர் நெகட்டிவா ரியாக்ட் பண்ணார். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அது பதிலா இருந்தது, அது ஆன்சரா இருந்தது.
இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மிடத்துல பேசுகிற காரியம் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற கேள்வி, நம்முடைய இருதயத்துல இருக்கிற கேள்விகள், நம்முடைய இருதயத்துல இருக்கிற குழப்பங்கள், நம்முடைய இருதயத்துல இருக்கிற பயங்கள், அதை உண்டாக்குகிற கேள்விகள், என்னமா நடக்குமோ, எப்படி முடியுமோ, எங்க போகுமோ, யார் வருவாங்களோ, என்ன செய்வாங்களோ, பதில் பதில். இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கேள்விகளை இல்ல, பதில. இந்த பதிலை நம்முடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதை எடுத்து தியானிக்க ஆரம்பிங்க, அதுல போக்கஸ் பண்ண ஆரம்பிங்க, அதை பேச ஆரம்பிங்க. அறியாதவர்களா இருக்காதீங்க. அறியாதவர்களா ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை அனுமதிக்கவில்லை. கடந்த ஒரு வாரமா ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலமா என்னோட கூட பேசிக் கொண்டு இருக்கிற ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிற ஆண்டவரே, சிலுவையில் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அங்க 2 குரூப் ஆஃப் பீப்புள் ஆண்டவர் கேட்டகரைஸ் பண்றாரு. ஒன்னு அறியாது இருக்கிற ஜனங்கள், people who is in their innocence, அறியாமையில் இருக்கிறவர்கள். ஒன்று அறிந்தவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம்? நம்ம அந்த எந்த கேட்டகரியில இருக்கிறோம்? அறியாதவர்கள் இருக்கிறோமா, அறிந்தவர்கள் இருக்கிறோமா? சாலமோன் சொல்றார், அறியாது இருக்கிறவர்கள் பயப்படுவார்கள், அறிந்திருக்கிறவர்கள் பயத்திற்கு உள்ளாக மாட்டார்கள். காரணம், அவங்களுக்குள்ள கேள்வி இருக்காது. they know what the answer is, பதில் என்னன்றது அவங்களுக்கு தெரியும். அந்த ஒரு வாரமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவரே, நான் அறியாது இருக்கிறேன் அப்படின்ற வாழ்க்கை வாழாம அறிந்திருக்கிறேன்னு ஒரு வாழ்க்கை வாழ வச்சீங்களே, அதற்காக உங்களுக்கு நன்றி. இது ஏன் ஞானத்துல இல்ல, ஏன் பலத்துல இல்ல, ஏன் பரிசுத்தத்துல இல்ல, என்னுடைய கிருபையினால் அல்ல, உங்க கிஃப்ட், உங்க ஈவு. பைபிள் சொல்லுது இல்லையா, இது நம்மால் உண்டானது அல்ல, அவருடைய ஈவு. கிருபையா நம்ம பாடினதை போல கிருபையால் நிலை நிற்கின்றோம். இந்த மாதிரி கிருபையால் இந்த ஞானத்தை, இந்த தெளிவை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதுனால நம்மால் தைரியமா இருக்க முடிகிறது. அறிந்திருக்கிறவர்களாய் ஒரு வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்வோம். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களோட சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆபிரகாம் ஒரு காரியத்தை அறிந்திருந்தார், ஈசாக்கு ஒரு காரியத்தை அறிந்திருந்தார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை அறிந்திருந்தார். அது அவர்களுக்குள்ள இருக்கிற கேள்விக்கான பதிலை கொடுத்ததுனால அதை அறிந்தவர்களாய், சமாதானம் உள்ளவர்களாய் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இந்த காலை வேளையில நம்முடைய பயத்தை நீக்கும்படியாக, நம்முடைய கவலைகளை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய எதிர்பார்ப்புகளை, நம்முடைய குழப்பங்களை மாற்றும்படியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களோட கூட சொல்ல விரும்புகிறேன். இந்த வசனத்தை நான் சொல்ல உடனே நீங்க ஃபீல் பண்ண போறீங்க, இது எனக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட வசனமாச்சே, இது எனக்கு ரொம்ப தெரிஞ்ச வசனமாச்சே, அப்படித்தான் ஃபீல் பண்ணுவோம். சில நேரங்கள்ல நம்ம மூளையில ஏறுகிற காரியங்கள் நம்முடைய இருதயத்துல வெளிப்படுகிறது இல்ல, நம்முடைய மூளையில பதிந்த காரியங்கள் நம்முடைய வாயில அறிக்கை செய்யப்படுவது இல்லை, நம்முடைய மூளையில படிந்து கிடக்கிற வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில கிரியைகளாய் வெளிப்படுகிறது இல்லை. அப்படி ஒரு taken for granted, அப்படி ஒரு வசனம் தான் இது. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனம். அதன் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எப்ப வரும்? அப்பொழுது. எப்பொழுது? அதுக்கு முந்தின வசனம், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். This is the answer. I'm going to end up. நான் இதோட வைண்ட் அப் பண்ண போறேன், இதோட முடிக்க போறேன். இதுதான் உங்க கேள்விக்கான பதில். இதுதான் உங்க கேள்விக்கான பதில். ஃபீல் பண்றீங்களா? நான் சொன்ன மாதிரி, ஆமா இந்த வசனம் எனக்கு தெரியுமே, இந்த வசனம் நான் ஏற்கனவே படிச்சிருக்கிறேன், எனக்கு மனப்பாடமா தெரியுமே, ஆகையால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆனா சொல்றப்ப எனக்குள்ள கவலை இருக்கே. காரணம் என்ன தெரியுமா? மூளையில இருக்கு, இருதயத்துல செயல்பட முடியல, வாழ்க்கையில அதை வெளிப்படுத்த முடியல. ஆபிரகாமுக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை இருந்துச்சு, அந்த வார்த்தையை விசுவாசித்தான். சாலமோன் சொல்றாரு இல்லையா, கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிந்திருக்கிறாங்களா. இட்ஸ் நாட் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், இட்ஸ் நாட் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இந்த தேசத்தை, இனத்தையும் தகப்பன் வீட்டை விட்டு வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொன்னது ஆபிரகாமுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா, ஒரு செய்தியா மட்டும் போகல, அது அவருடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாவே கலந்துருச்சு. நாட் ஜஸ்ட் an இன்ஃபர்மேஷன். என்னோட பீரோக்குள்ள எனக்கு பிடிச்ச ஒரு 5 ஷர்ட் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா இட்ஸ் ஜஸ்ட் an இன்ஃபர்மேஷன், அது எனக்கு ஒரு செய்தி. ஆனா எனக்கு பிடித்த சட்டைகளை நான் எப்ப பீரோவை திறந்து எடுத்து போட்டு பாக்குறேனோ அப்பதான் உண்மையிலேயே அதனுடைய நன்மைகளை நான் அனுபவிக்கிற வாழ்க்கை வாழ முடியும். இன்னைக்கு இந்த வசனம் நமக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா வாழ்க்கையில ஒரு தெளிவை கொடுக்கல, அது நம்ம கேள்விகளுக்கான பதிலா மாறல. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றுக்கும் கவலைப்படாமல். வெரி டெலிபரேட் about it, right? இது ஒன்னும் பெரிய இன்டர்பிரட் பண்ணி தேடி கண்டுபிடிக்கிற, நேரடியா ஒரு மனிதனோடு பேசுகிறது போல ஆண்டவர் நம்ம கூட பேசுறாருங்க. God is speaking to you.
இந்த காலவேளையில் ஆண்டவர்களை பார்த்து நேருக்கு நேர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட அவருக்கு தெரியப்படுத்துங்க. உங்க விண்ணப்பங்களா இருக்கலாம், உங்க வேண்டுதல்களா இருக்கலாம், எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்துங்க. That is the point. We should stop worrying. நம்முடைய கவலை அதோட நின்றணும். எதோட நிக்கணும்? ஆண்டவருக்கு தெரியப்படுத்துறதோட என் வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, என் வாழ்க்கையின் என்னுடைய வாழ்வின் பழக்க வழக்கமே மாறணும், என்னுடைய வாழ்வியலே மாறணும். எப்படி தெரியுமா? அவருக்கு தெரியப்படுத்திட்டேன், அவர் சகலவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவர் சகலவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஸ்கூலுக்கு போற பிள்ளை கிட்ட அப்பா சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு எனக்கு ஸ்கூலுக்கு வந்து ஒரு புது ஷூ வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பா சொல்லிட்டாரு, நாளைக்கு நான் தந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த குழந்தை அதுக்கப்புறம் யோசிக்க போறதே இல்லை. ஸ்கூல்ல போய் பேசுறப்ப போறா சொல்லும், எங்க அப்பா நாளைக்கு ஷூ வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அந்த குழந்தை ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடும். எதுக்கு தெரியுமா? ஷூ இல்லாம ஸ்கூலுக்கு வந்தா இப்படி அடி வாங்குவோம்ன்றதுக்காக இல்ல. ஷூ போட்டு ஸ்கூலுக்கு வந்தா யாரெல்லாம் என்னைய பாராட்டுவாங்க, ஷூ போட்டு ஸ்கூலுக்கு வந்தா யாரெல்லாம் அதை பார்ப்பாங்க, எப்படி எல்லாம் என்னை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அந்த ஷூ போட்டுட்டோம்ன்ற மனப்பான்மைக்குள்ளே அந்த குழந்தை போயிடும். இன்றைக்கு அந்த ஒரு மனநிலைக்குள்ளாக நாம் வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒன்றுக்கும் கவலைப்படாத ஒரு மனநிலைக்குள்ள நாம் வரணும். அந்த ஒரு மகிமைக்குள்ள பிரவேசிக்கணும். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு அணுகக்கூடிய அந்த ஒரு மனநிலைக்குள்ள நம்ம போகணும். விண்ணப்பங்களை தேவனிடத்துல தெரியப்படுத்துகிற ஒரு மனநிலைக்குள்ள நம்ம போகணும். தெரியப்படுத்திட்டு அவர் பார்த்துக்குவார்ன்ற ஒரு வாழ்க்கையா வாழ்ற, சும்மா வார்த்தையா அல்ல, அத வாழ்க்கையா வாழ்ற ஒரு வாழ்வியலுக்குள்ள நம்ம பிரவேசிக்க. இப்படி செய்யும் பொழுது நம்முடைய சமாதானம் காத்துக்கொள்ளப்படுவது மட்டுமல்லாமல் நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாயும் மாறுவோம். What I preach today is about, நான் இன்னைக்கு போதித்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய சமாதானம் எப்படி நமக்குள் செயல்பட வேண்டும். இது எனக்குள்ள இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வருங்க, ஆட்டோமேட்டிக்கா வரும். நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம்ல. நம்ம டெய்லி லைஃப்ல வெளியில போயிட்டு வர்றப்ப, வேலைக்கு போயிட்டு வர்றப்போ, வெளியில ஏதாச்சும் காரியத்தை பார்த்துட்டு வர்றப்போ, அங்க ஏதாச்சும் ஒரு டென்ஷன்னா வீட்டுல வந்து அந்த டென்ஷனை மனைவி மேலேயோ, கணவன் மேலேயோ, பிள்ளைகள் மேலேயோ, வீட்டுல இருக்கிற மத்தவங்க மேலேயோ காட்ட ஆரம்பிக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? எனக்குள்ள சமாதானம் இல்ல, அதனால எங்களிடத்துல இருந்து வெளிப்படுகிறது எல்லாமே சமாதானமின்மையா வெளிப்படுது. அப்ப எனக்குள்ள சமாதானம் வந்துருச்சுன்னா எனக்குள்ள இருந்து வெளிப்படுகிறதும் சமாதான காரியமாக வெளிப்படும். அதுதான் சிம்பிள். இந்த காலவேளையில் ஆண்டவர் சொல்லுகிறது, சமாதானம் உள்ள, சமாதானம் பண்ணுகிறவர்களால் நீங்கள் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். இந்த வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்க, இந்த பதிலை பிடித்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க, ஒரு நிச்சயத்தோடு இருங்க. ஆண்டவரே, நான் கேள்வியோடு வாழ்கிற வாழ்க்கை வாழாமல் பதிலோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி. குழப்பத்தோடு கவலையோடு வாழ்கிற வாழ்க்கை வாழாமல் தெளிவோடு வாழ்கிற வாழ்க்கை நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஸ்தோத்திரத்தோட அவருக்கு தெரியப்படுத்துங்க. தைரியமா, நிம்மதியா, சமாதானமா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஆண்டவரை பார்க்கலாம். நல்ல தகப்பனே, எங்களோடு பேசின வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் வாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். We will reflect you. உம்மை வெளிப்படுத்துகிற உம்முடைய குழந்தைகள், கடவுளுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற இப்படி ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை எவ்வளவு பெரிய பாக்கியத்தை, பொக்கிஷத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு இத்தனை நாள் நாங்கள் அனுபவிக்காமல் இருந்ததற்காக நாங்கள் வருந்துகிறோம். அவரே, இந்த பதிலை எங்களுடைய மூளையிலே வச்சுட்டு அதை இருதயத்திற்கு கொண்டு வராம, அது எங்களுக்குள்ளேயே இருந்துட்டு அது செயல்பட விடாம, இந்த நிலத்துல போடப்பட்டிருந்தும் அது கனிகளை கொடுக்காமல் இத்தனை நாள் நாங்க டைமை வேஸ்ட் பண்ணதுக்காக நாங்கள் வருந்துகிறோம். இன்றைக்கு இந்த பதிலை நாங்க இறுக்கமா பிடிச்சு கொடுக்கிறோம். எனவே ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் என்பதே நீர் எங்களுக்கு கொடுத்த பதிலாக இருக்கிறது. சகலவற்றையும் உமக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதே நீர் எங்களுக்கு கொடுத்த பதிலாக இருக்கிறது. அந்த பதிலை நாங்கள் இறுக பற்றிக் கொள்ளுகிறோம். அப்பா, அந்த பதிலை நாங்கள் இறுக பற்றிக் கொள்ளுகிறோம். தொடர்ந்து இந்த பதில் எங்களுடைய கேள்விகள் எல்லாவற்றிற்கும் விடையாய் மாறி எங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த வார்த்தைகளை நான் ஆசீர்வாதமாய் கூறுகிறேன். இப்பொழுது ஒரு தெய்வீக சமாதானம் இருதயத்தில் இருக்கிற எல்லா கேள்விகளும், குழப்பங்களும், எதிர்பார்ப்புகளும், பயங்களும் மாறி தெய்வீக சமாதானம் அவர்களை ஆட்கொள்வதாக என்று நாங்கள் செபிக்கிறேன். அவர்களை ஆட்கொள்வதாக என்று நான் செபிக்கிறேன். அவரே, இதிலிருந்து டிவியேட் பண்ணுகிற எல்லா தேவையில்லாத ஸ்பிரிட்ஸும், அவரை எல்லா தேவையில்லாத எண்ணங்களும், எல்லா குழப்பத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக.
நீங்கி போவதாக. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அவர்களுடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் ஆட்கொள்வதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்துல சமாதானம் பெருகுவதாக, குடும்பத்துல சமாதானம் பெருகுவதாக. குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களும் வாக்குவாதங்களும் மறைந்து போவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, பெற்றோர்களுக்குள்ள கர்த்தர் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறபடியாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தைகள் மூலமா எங்களோடு பேசினபடியாக நமக்கு நன்றி. நன்றி. இந்த பதிலை பிடித்துக் கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். Praise God. Praise God. Just want to bless you with this word. இந்த வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் சமாதானம் பண்ணுவீர்கள், சமாதானம் உள்ளவர்களாயும் இருப்பீர்கள். நீங்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவீர்கள். இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை தியானிங்க. கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் சமாதானம் உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் கடக்க பண்ணுவாராக. God bless you. Amen. Amen.